என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடந்த பிறகு வருகின்ற ரிசல்ட் என்பது உண்மையான ரிசல்ட். ஏன்னா முடிவுகள் மக்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்ற முடிவுகள் வெளிப்படையாக அன்றுதான் அனைவருக்கும் தெரியும். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று ஒன்று தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல உலவிக் கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற இயக்கத்திற்கு சாதகமாக இந்த கருத்துக்களை பெரும்பாலான ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்கு. அந்த ஊடகங்கள் எல்லாம் திமுகவின் அடிமை சொம்புகள், திமுகவின் அடிமை ஊடகங்கள். ஏன்னா இவர்களுக்கு திமுக எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில இருக்கின்ற திமுகவின் அடிமைகள் நடத்துகின்ற ஊடகங்கள் இந்த செய்திகளை தமிழ்நாட்டில் பரப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அதுதானே உண்மை. அந்த கள நிலவரத்தில் நடந்தது என்ன, அந்த கள நிலவரம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது என்பதை ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டுமே உண்மையாக நேர்மையாக தெளிவாக பதிவிடுகிறார்கள். திமுகவிற்கு இந்த முறை 100 விழுக்காடு வெற்றி இல்லை. ஏன்னா கடந்த முறை 95 விழுக்காடு வெற்றியை பெற்றார்கள். தேனியை தவிர 38 தொகுதிகளில் திமுக வென்றது உண்மைதான். அது வீணா போனது 5 ஆண்டுகள், அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த முறை திமுக 100 விழுக்காடு வெற்றி என்பதெல்லாம் பகல் கனவு. ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக வெற்றி பெறும். ஆனால் கணிசமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடந்திருப்பது திமுகவிற்கு சாதகம் அல்ல, அதுதான் திமுகவிற்கு பெரும் பாதகமாக மாறி இருக்கிறது. திமுக வெல்லவிருந்த இடங்கள் எல்லாம் திமுகவின் கை நழுவி போக அந்த 4 முனை போட்டியே காரணமாக போனது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாமக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றியை பெறப்போகிறது. எந்தெந்த தொகுதிகளில் பாமக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்று சில பத்திரிகையாளர்கள் கணித்திருக்கின்ற அந்த கருத்து கணிப்பை நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நாம் மேற்கோள் காட்டியிருக்கின்ற இந்த தொகுதிகள் எல்லாம் நாம் நடத்திய கருத்து கணிப்பு அல்ல. தமிழ்நாட்டில் நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு சில ஊடகங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. சில பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியைத்தான் நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் பாமக பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெல்லப் போகிறது என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். இதில் உங்களின் கருத்து என்ன என்பதையும் நீங்கள் உங்களுடைய கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம்.